ஏவி ராஜு சொன்ன மாதிரி நடிகையில கூட்டிட்டு போற அளவுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே வந்து இல்லை. அதை நீங்கள் அந்த இடத்த போய் நீங்கள் அப்போ பார்த்துருந்தீங்கன்னா இப்பயும் பார்க்கலாம். அந்த இடத்த போய் பார்த்துருந்தீங்கன்னா கருணாஸை வந்து இதில் வந்து ஒரு விஷயத்தை புட் பண்ணுறாங்க. கருணாஸ் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. கருணாஸோட ரோல் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு 5 கோடியிலிருந்து குறைந்தபட்சம் 2 கோடி, அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி பணம்ங்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. சசிகலா அம்மா வந்து அறிவிக்கிறாங்க, இவர் தான் முதல்வர் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்ன அந்த நேரத்தில் மிஸ்டேக் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி கையில் இருந்த அந்த வளம், பொருளாதார வளம்ங்கிறது அன்னைக்கு பன்னீர்செல்வம் கையில் இல்லை. நிகழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே கலந்துரையாட வருகை தந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் திரு அபுதாயிர் அவர்கள். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் அபுதாயிர். வணக்கம் நபில். கூவத்தூர் இஷ்யூ வந்து விடாது போல இருக்குது. தொடர்ந்து அந்த அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது. 8 வருஷம் கழிச்சு திருப்பி கூவத்தூர் இஷ்யூக்கு வந்துகிட்டு இருக்குது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சேலம் மேற்கு ஒன்றிய முன்னாள் செயலாளர் ஏவி ராஜு என்பவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது தான் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஆகிட்டு. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பல நடிகைகளை வந்து கருணாஸ் தான் கூப்பிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவலை சொல்லி பெரிய பிரச்சனையாகி, குறிப்பாக த்ரிஷா பேரெல்லாம் யூஸ் பண்ணி அது வந்து கடைசியில் இப்போ 2 பேருமே, த்ரிஷாவும் செய்தவும் சரி, கருணாஸ் 2 பேருமே லீகலாக புகார் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே என்னதான் நடந்துச்சு கூவத்தூர் பிரச்சனையில்? இல்லை, 2016ஆம் ஆண்டு வந்து அந்த ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து ஏற்பட்ட அந்த அமளி பிரச்சனைகள், ஓபிஎஸ் பிரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சசிகலா தரப்பினுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் அடைக்கப்பட்ட இடம் தான் கூவத்தூர். இப்போ நான் செய்தியாளர் இருந்தாலும் நேரடியாக களத்திலே இப்போ இருந்தோம். நம்ம ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக இங்கே இருந்தது. ஏவி ராஜு சொன்ன மாதிரி நடிகையில கூட்டிகிட்டு போகிற அளவுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே வந்து இல்லை. அதை நீங்கள் அந்த இடத்த போய் நீங்கள் அப்போ பார்த்துருந்தீங்கன்னா இப்பயும் பார்க்கலாம். அந்த இடத்த போய் பார்த்துருந்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கும் அந்த கதவுக்கும் இடையில பெரிய லாங் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த கதவை நீங்கள் கடந்து போயிட்டு நீங்கள் உள்ள ரெசார்ட்டுக்குள்ளே போகிற, ரெசார்ட் உள்ள பெரிய ரெசார்ட்டு, பட் வெளியிலேருந்து நீங்கள் போகிறதுங்கிறது ஒரு பார்த்து அந்த ஒரு வழியிலேருந்து நம்ம உள்ள போகிற மண் ரோடு மாதிரி இருக்கும். அது ஒரு வனாந்தரமான ஒரு இடம் மாதிரி தான் இந்த கூவத்தூர் ரெசார்ட் இருந்தது. இங்கே அந்த கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கிட்ட இங்கே எல்லாமே இருந்திருந்தாங்க. அங்கே என்ன விஷயம் நடந்தது, நடிகைகளை கூட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம சாத்தியக்கூறு. ஏன்னா வெளியில் கேட்டுக்கு வெளியில் வந்து யாரும் வெளியில் போயிடக்கூடாது, இன்னும் ஏறி குதிச்சு எவனும் வெளியில் போயிடக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்து அப்போ வந்து சசிகலா டீம்லேருந்து வந்து மன்னார்குடியிலேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ப்ரொடக்ஷனுக்கு பர்சனலாக வந்து சசிகலா டீமே வந்து ப்ரொடக்ஷன், வெங்கடேஷ் அங்கே இருந்தார், திவாகரன் இருந்தார், திவாகரன் வந்துட்டு போனார், தினகரன் கம்பல்சரியாக இருந்தார், வெங்கடேஷ் ஃபுல்லாகவே இருந்தாங்க. சசிகலா அம்மா வந்துட்டு போகுது, 2 நாளைக்கு கண்டினியூவாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரியான ஒரு ஒரு நிலைமை தான் இங்கே இருந்துக்கிட்டு இருந்தது. ஒரு ரூமுக்கும் வந்து ஒரு 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏன்னு தான் ஒரு ரூம்லேயே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ரூமுக்கு ஒரு 3 பேர் போட்டிருந்தாங்கன்னா அதில் ஒரு எம்எல்ஏ வந்து இன்சார்ஜாக, அந்த ரூமுக்கு இன்சார்ஜாக போடுறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண் எம்எல்ஏக்களும் அப்போதைக்கு அந்த குழு இருந்தாங்க இல்லையா, அவங்கள மட்டும் குடும்பத்தோடு வந்து தங்கிக்கலாம், கணவரோட வந்து நீங்கள் தங்கிக்கிங்க, ஏன்னா தனிமையாக நாளைக்கு ஒரு சட்ட சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து குடும்பத்தோடு தங்க சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா, கேட்டுக்கு வந்து அன்றைக்கி பொறுப்பாக வந்து இருந்தது அந்த ஆம்பூர் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார், சோளிங்கர் பார்த்திபன் ஒரு 3 பேர் இருந்தாங்க. இந்த மொத்த பாராவையும் வந்து பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை வந்து அன்னைக்கு சசிகலா அம்மா வந்து ஒப்படைச்சிருந்தது வந்து விஜயபாஸ்கர்ட்டையும் செந்தில் பாலாஜி 2 பேரும் தான் மொத்த யூனிட்டோடைய இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த 1 வாரத்தில் வந்து இந்த இதை வந்து 24 மணி நேரம் தொலைக்காட்சி நிருபர்களும் சரி, இந்த நிருபர்களோட கூட்டம் வந்து வாசலில் ரெடியாக இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நினைச்ச மாதிரி யாரையும் வந்து அதுக்கான சாத்தியங்கள்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நபில். உங்களுக்கு ஒரு இடத்துல நீங்கள் ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வரீங்கன்னா, 100 பேர் திறந்துக்கும் போது ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்து யாரும் உள்ள ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியாது. எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் நீங்கள்? கரெக்ட் தான். அது மாதிரியான ஒரு ரூமுக்கே 3 பேர் இருக்காங்க. ஒரு யாரை கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னால் எந்த ரூமில் கொண்டு அக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு? 2வது லேடிஸ் இருக்காங்க அங்கே. உங்களுக்கு இதோட வெக்கமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். போய் 2 நாள் சாப்பாடு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கே ஃபுட்டு வந்து பயங்கர பிரச்சனையாகி எம்எல்ஏலாம் காய்ச்சி பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்கிறது, ஃபுட்டு விஷயத்தில் வந்து சரியில்லை. ஃபுட்டு எல்லாமே நம்ம கொஞ்சம் ஊர்லேருந்து சாப்பிட்றாங்க, என்வி நிறைய சாப்பிடக்கூடிய ஆளுங்களுக்கு சரியான சாப்பாடு வசதி இங்கே 2 நாள் இல்லாமல் இருந்து இமீடியட்டாக என்ன செஞ்சுட்டாரு, தினகரன் வந்து உடனடியாக தஞ்சாவூருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இது ஒரு இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபோன் பண்ணி ஒரு அன்றைக்கி ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கு டீமே வந்து இறங்கிருச்சு தஞ்சாவூர்லேருந்து. அந்த டீம் தான் வந்து எப்படி நம்ம கல்யாணத்துக்கு வந்து ஊரில் இப்படி பந்திக்கு சமைப்போமோ அது மாதிரி வந்து என்வி எல்லா ஐட்டமும், அதாவது சாப்பாடு வந்து அதுக்கப்புறம் குறைவே இல்லாமல் இருந்துச்சுங்க. அந்த விஷயத்த வந்து குறைவே கிடையாது. கருணாஸை வந்து இதில் வந்து ஒரு விஷயத்தை புட் பண்ணுறாங்க. கருணாஸ் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. கருணாஸோட ரோல் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். கருணாஸ் கூவத்தூர் அந்த ரெசார்ட்டில் தங்கவே இல்லை.
கருணாஸ் தங்கியிருந்தது இந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துல ஒரு பங்களா எடுத்திருந்தாரு. ம். அந்த பங்களால புலிப்படையை சேர்ந்த அவர் கட்சியை சேர்ந்த சில நிர்வாகிகள் இருந்தாங்க. இவர் இருந்தாங்க. காலையில இவங்கள சினிமா பார்க்கறதுக்கு காலையில அவர் வருவார். சினிமா பார்க்க போறேன்னு சொல்லிட்டே போவாரு. ம். அவர் கூட ஒரு 4, 5 பேர் வந்து கூட போவாங்க. உள்ள போய் சந்திப்பாங்க. அப்ப திருப்பி மாலை வரையும் இருப்பாங்க. திருப்பி வந்துருவாங்க. இதுதான் நடந்தது. இங்க ஒரு 150 பேர வச்சுட்டு நீங்க எப்படிங்க த்ரிஷாவ கூட்டிட்டு வரேன், நயன்தாராவ கூட்டிட்டு வரேன்னு லாஜிக் இல்லாத ஒரு விஷயம் தானே உங்களுக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இல்ல கூடுதல் இது என்ன நடந்திருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கங்க. ஆனா இந்த ரெசார்ட்ல வந்து பலவிதமான பேச்சுக்கள் நடந்தது உண்மை. அதாவது ஒருத்தவங்களே ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ம். வ நீங்க உங்களுக்கு என்ன டிமாண்ட் வேணும்னு சொல்லி சொல்றாங்க. ம். ரெசார்ட்ல நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க நடந்தது அந்த ஒரு வீடியோ கூட ராஜு சொல்லும்போது சொல்லுவாரு. அந்த சி.வி.சண்முகம் டான்ஸ் ஆடுற சரங்க ஆமா. விட்டுட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. சி.வி.சண்முகம் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், பல எம்.எல்.ஏக்கள் சரக்கு அது 2, 3 வீடியோ தனித்தனியாவே அப்பயே வெளிய வந்தது. ம். ரூம்குள்ள ம். டான்ஸ் ஆடுற வீடியோலாம் வந்திருந்தது. அந்த லிக்கர் ஐட்டம் இருக்கு இல்லையா? உங்களுக்கான லிக்கர் ஐட்டத்த வந்து கூட ம். அவங்க எங்கே எப்படி உள்ள வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒருத்தர சந்திக்க போறேன். ம். எனக்கு வேண்டியவரு எங்க அண்ணன் வந்து எம்.எல்.ஏவா இருக்காரு. இல்ல என்னோட நண்பர் எம்.எல்.ஏவா இருக்காரு. அவர போய் நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி போம்போது, இவங்க போறவங்க வாங்கிட்டு போய் குடுத்தாங்க. ம். உள்ளுக்குள்ள புரொவைட் பண்ணல. அதையும் அத தெளிவா உள்ளுக்குள்ள வந்து இவங்க லிக்கர் யாருக்கும் சப்ளை பண்ணல. இவங்க வாங்கிட்டு போறவங்க பாட்டில்ஸ் வாங்கிட்டு போய் குடுக்க உள்ள அந்த இப்ப நான் என்னைய பார்க்க வராரு. என் ரூம்ல ஒரு 3 எம்.எல்.ஏ இருக்காங்கன்னா, நாங்க 3 பேரும் அந்த இத ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் டெய்லி. ம். ம். இப்போ சில பேர் வந்து வெளியில போயிட்டு வரக்கான அலோவ் பண்ணாங்க. சில பேர வந்து வெளியில போயிட்டு வரக்கு அலோவ் பண்ணாங்க. அவங்கள்ட்ட சில பேர் சொல்லி வாங்கிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாரி நெருக்கடியான நிலைமைய தான் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாரியான ஒரு நிலைமை தான் இங்க இருந்திருந்தது. இவரு ஏவி ராஜ் எத மையப்படுத்தி வெங்கடாச்சலத்து மேல இருந்த எந்த விஷயத்த வச்சு இத சொன்னாருன்னு தெரியல. இது மாரியான ஒரு சம்பவத்துக்கு இங்க துளியளவும் வாய்ப்பில்ல. ஏன்னா நான் இப்ப களப்பணியில இருந்தேன். 2 நாள் 3 நாள் தொடர்ச்சியா இங்க இருந்துட்டு இருந்தேன். அந்த இது இல்லாம சில விஷயங்கள் வேணா வேற வேற விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தா கூட நம்ம ஏத்துக்கக்கூடிய நிலைமை இருந்தது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, உண்மையிலே சொல்லணும்னா, இங்க இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்போ பணம் பெருளவுல பணம் குடுக்கப்பட்டது. ம். எனக்கு தெரிஞ்சு 5,00,00,000 இருந்து குறைந்தபட்சம் 2,00,00,000 அதாவது ஆளுக்கு தகுந்த மாரி பணம்ங்கிறத டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ம். ம். அது கடைசி சசிகலா அம்மா கிளம்புற நேரத்துக்கு வந்து அந்த பணத்த எடப்பாடிய முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பணம் உள்ள வந்தது உண்மதான். ம். 2,00,00,000, 3,00,00,000, 4,00,00,000, 5,00,00,000 ரூபாய் வரையும் வந்து பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. கோல்டா வந்து பிஸ்கட்ஸா வந்து 1 கிலோ, 2 கிலோ அதுவும் ஆளுக்கு தகுந்த மாரி கெப்பாசிட்டி வச்சு குடுத்தாங்க. ம். அத சில பேர் வேணான்னு சொல்ட்டாங்க. ஒரு ம். 6 அன்னைக்கு தினகரன் அன்னைக்கு திரும்பி போனதுல ஒரு 5 பேரு செந்தில் பாலாஜி உட்பட. ம். செந்தில் பாலாஜிலாம் வேணான்னு சொன்னவரு. ம். செந்தில் பாலாஜி தங்கச்சி அம்சம்லாம் வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி இங்கிட்டு எடப்பாடி அணியில இந்த பொள்ளாச்சி ஜெயராமன் இது மாரி ஒரு 4, 5 பேர் வேணான்னு சொன்னாங்க. வேணுங்கிறவங்களுக்கு அவங்க அதாவது இப்ப உங்க கையில ஒரு 4 எம்.எல்.ஏ கஸ்டடி உங்களால பண்ண முடியும்னா, உங்களுக்கு அமௌண்ட் கூட குடுக்குறது. ம். ம். இப்போ புதுசா ஒரு முதல் முறை எம்.எல்.ஏ ஆயிருப்பாரு. அவங்களுக்கு 2,00,00,000 அது மாரி வந்து ஆளுக்கு தகுந்த மாரியான பணம் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் நடந்தது. ம். இதுதான் கூவத்தூர்ல வந்து வச்சு பண்ணது வந்து த்ரிஷா, நயன்தாரான்னு சொல்லிட்டு இவங்க பேர் சொல்ற அளவுக்கான விஷயங்கள் அங்கே எங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்து நடக்காத ஒரு விஷயம் அது. அப்படி அப்படி இவ்ளோ புரொடக்ஷன் போட்டிருந்தும் ஒரு சில பேர் தப்பிச்சு இல்ல போனாங்களே! தப்பிச்சு போனது ஒருத்தர் ஏறி குதிச்சு வந்ததெல்லாம் உண்மதான். இன்னொன்னு வந்து செம்மலை வந்து அந்த அந்த ஒரு சம்பவத்த சொல்லி ஆகணும். அதாவது அ சசிகலா வந்து மறுநாள் எடப்பாடி பதவியேற்பதற்கு முதல் நாள் இரவு வந்து எடப்பாடிய வந்து சசிகலா அம்மா வந்து அறிவிக்கிறாங்க. இவர் தான் முதல்வர் அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்த உங்களுக்கு சொல்றேன். அ உள்ள வந்து கூவத்தூர் உள்ள வந்து எம்.எல்.ஏக்கள் அன்றைய அமைச்சரா இருந்தவங்க எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள இருப்பாங்க. வாசல்ல செய்தியாளர் இருப்பாங்க. இப்ப உள்ள என்ன நடக்குதுங்கிற தகவல் வந்து செய்தியாளருக்கு கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம். என் ஃபோனு விஷயத்த யாரையும் தொடர்பு கொள்ள முடியாதனால, உள்ளேருந்து ஆட்கள் யாராச்சும் இங்க வந்து நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா? ஆமா. செய்தியாளர்களுக்கும் அமைச்சர் யாரா இப்படி வருவாங்க வாக்கிங் அப்படிமா வருவாங்க. வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ம். இன்னைக்கு நான் இன்னும் சொல்லணும்னு கேட்டோம்னா, அன்னைக்கு வந்து எடப்பாடி சசிகலா முதல்வரா தேர்வாகவில்லைங்கிற ஒரு முடிவு வந்துருச்சு. அப்ப யார வந்து முதலமைச்சரா தேர்வு செய்றதுங்கிற ஒரு பெரிய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அப்போதைக்கு வந்து சசிகலா குடும்பத்தார் வந்து மெயினா அத டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பணம் குடுக்குற விஷயங்கள்லாம் வருது. யார் குடுக்குறாங்களோ, அப்ப வந்து உண்மையிலேயே வந்து அன்னைக்கு பேசப்பட்ட பேர் வந்து செங்கோட்டையன் பேர் தான் முதன்மையா பேசப்பட்டுட்டே இருந்தது. ஆனா அன்னைக்கு வந்து அவர் என்னால வந்து என் கையில பணம் இல்ல அப்படிங்கிறத அவரு கிட்டத்தட்ட சசிகலாட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த சாய்ஸ்ங்கிற போம்போது எடப்பாடிய வந்து எல்லாம் சொல்றாங்க. இந்த டிஸ்கஷன் கலவரம் போய்க்கிட்டு இருக்க டயத்துல வெளியில இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சியில அவரு சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு மூத்த அமைச்சரா இருந்தவர். ரொம்ப திறமையான ஒரு அமைச்சர். அவர் வெளியில வராரு. வந்து எல்லாம் இப்போ செய்தியாளர் நின்னுகிட்டு இருக்க போம்போது, யார் யார் பேர்லாம் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவர் ஒரு 3 பேர சொல்றாரு. செங்கோட்டையன் பேர் போட்டுக்கங்க. அ எடப்பாடி பழனிசாமி பேர் போங்க. வைத்திலிங்கம்மா இன்னொரு ஒரு அமைச்சர் பேர் சொல்றாரு. இந்த 3 பேர் வந்து ஆனா ரொட்டேஷன்ல அந்த பேர் ரொட்டேஷனா ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால 3 ம். பேர சொல்லிட்டு, திரும்பும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. போடுறதா போடுறீங்க என் பேரையும் சேர்த்து போட்டுக்கங்கங்க. லிஸ்ட்ல வந்துட்டு போகுது. நானும் முதலமைச்சர் கேண்டிடேட்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சத்தம் இல்லாம பண்ணிச்சுடுங்க அப்படின்னு ம். சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. புரியுது, புரியுது. அப்ப அது எதாவது அந்த அன்னைக்கு 27 பேர் அமைச்சரா இருந்தாலும் 27, 30 பேருக்கும் முதலமைச்சர்ங்கிற கனவுல வந்து எல்லாருமே உள்ளுக்குள்ள நிக்கிறாங்க. ஆமாமா. எல்லாருமே அப்படிதான் உள்ள நின்னுகிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாரியான ஒரு நிலைமைகள் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருந்தது. கூவத்தூருடைய அந்த அன்னைக்கு சூழ்நிலைகள் வந்து அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு.
செந்தாமரை கண்ணன் சொல்லிட்டுன்னு அன்னைக்கு ஐஜியாக இருந்தாரான்னு தெரியல. அவர் தான் வந்து ஓபிஎஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எம்எல்ஏ மீட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் டீமோட வராங்க. அன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா, ஓபிஎஸ் வந்து பிஜேபி ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்ததுனால போலீஸ் டீம் என்ன பண்ணுது, கொஞ்சம் சரி ஓபிஎஸ்க்கு இறங்கி பண்ணுங்கிற மாதிரி உள்ளே வந்துட்டாங்க. வந்து இது மாதிரி நீங்கள் வந்து எம்எல்ஏக்களை அடைச்சி வைக்கக்கூடாது, நீங்கள் வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க போகும்போது, அப்போ அமைச்சராக இருந்தார் விஜயபாஸ்கர் போய் அதை தடுக்கிறார். எந்த விஜயபாஸ்கர்? எம்ஆர் விஜயபாஸ்கர்? சி விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர். மக்கள் நலத்துறை வச்சு. ஓகே. அப்போ அவர் ஒருமையில் டக்குன்னு பேசிட்டார். ஐயோ நீ இது பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்கண்ணா வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டார். பேசி ஒரு மாதிரி போலீஸுக்கும் அங்கேருந்து சட்டமன்றங்களுக்கும் ஒரு தள்ளுமுறை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு எல்லாருமே ஏறிட்டாங்க. நாங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா, உள்ளேருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோமா, இல்லை எங்களை அடைச்சி வச்சிருக்கான்னு யாராவது சொன்னோமா, நீங்கள் எப்படி எங்களை வந்து கூப்பிடலாம், நாங்கள் இங்கே வந்து ரிலாக்ஸேஷனுக்காக வந்துருக்கோம்னு சொல்லி ஒரு பெரிய காரசம்பவம். அப்படி பல சம்பவங்கள் இங்கே உள்ளுக்குள்ளே பயங்கரம். அதாவது டே பை டே ஒரு நாள் ஒரு ட்விஸ்ட் இங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு நடந்து அது ஒரு 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 செட்ரேட்டில் தான் அது போயிட்டு கடைசியில் சசிகலா கிளம்புனதுக்கு அப்புறம் செம்மலை இருக்கார் இல்லையானே அதிமுக, செம்மலை வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ரூம் சாவியை பூட்டிட்டு வெளியே வந்தார். அது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தால் இந்த அம்மா கிளம்பினோடனே வெளியே வராரு. கார் யார்ட்டையுமே கிடையாது. கார் வந்து யாருமே எல்லாத்தையும் இங்கே பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போயிட்டாங்க. கார் கிடையாது. கேட் வரையும் வந்துட்டார். அப்போ வந்து எம்சி சம்பத்துடைய கார் சைரன் வச்ச கார் வந்து நிற்கிது. அப்போ என்ன செய்கிறாரு, நான் செம்மலை வந்து சொல்கிறாரு, என்னை புரசேவாக்கம் போக வேண்டியது இருக்கும், ஏதோ ஒரு ஏரியா சொல்கிறாரு, நான் இங்கே போகணும், என்னை ட்ராப் பண்ணிடுங்கன்னு எம்சி சம்பத்தை சொல்கிறாரு. சரி வாங்க நானே விட்டுறேன்னு சொல்லிட்டுன்னு செம்மலையை கூட்டிகிட்டு போகிறார். செம்மலையை கூட்டிகிட்டு போன செம்மலை மறுநாள் பார்த்தா சட்டமன்றத்தில் எடப்பாடியை வந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குதுல்ல, அதில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக வந்து உட்காந்துட்டு அந்த ரூமை பூட்டிட்டு வந்து சாவி எடுத்துகிட்டு வந்து, நான் வந்து எனக்கு வந்து பணம் கொடுத்தாங்க அடைச்சி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூம் சாவியோட நீங்கள் காட்டுறாரு. இது மாதிரி ட்விஸ்ட்டும் இங்கே நடந்துச்சு. சில பேர் ஏறி கூச்சி வந்தது, ஒரு எம்எல்ஏ தான் வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்க, உள்ளே வந்து ஏறி கூச்சி வந்தது ஒரு சட்டமன்ற. நீங்கள் அவரோட பேர் கூட மறந்துடுச்சு எனக்கு. செம்மலையில டேரிங்க சொல்லிட்டே, அதாவது இப்படி சொல்லாம ஒரு ஆளை பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி கிளம்பி வந்தவர் அப்படியே வந்து ஓபிஎஸ் நினைச்சிட்டாரு. இது மாதிரி கூட வந்து திரும்ப இங்க ஆமா மாஃபாய் அது மாதிரி தான் வந்து மாஃபாயெல்லாம் வந்து சொல்லிட்டே வெளியே வந்துட்டார். நான் எனக்கு செட் ஆகலைங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா கேட்டை டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுமே ஒரு ஆளாக வந்து உள்ள வெளியே இருந்து தகவல் உள்ள வர ஆரம்பிச்சிச்சுன்னா வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து நம்ம இது பண்ணணும். சில பேர் ஃபோன் போட்டு வெளியேருந்து உள்ளே போவாங்க. சில பேர் அங்கே அவங்கள பார்க்க போகிறோம், உங்களை பார்க்க போகிறோம்னு போயிட்டு ஃபோனை போட்டு கொடுத்துட்றது. நீங்கள் கிளம்பி வாங்க நம்ம பார்த்துக்குவோம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன அந்த நேரத்தில் மிஸ்டேக் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி கையில் இருந்த அந்த வளம், பொருளாதார வளம்ங்கிறது அன்றைக்கி பன்னீர்செல்வம் கையில் இல்லை. எனக்கு தோடி வாங்க. இப்போ எடப்பாடி வந்து பேரம் தானே, உங்களுக்கு பேரம்ங்கிற அது தானே. நீங்கள் 5 கொடுத்தா நான் 10 கொடுக்குற ஆள்கிட்ட இருக்கிறேன். 10 கொடுப்பதுன்னா இடம் பண்ணிட்டு வந்து வெறும் வந்து வாயை மட்டும்தான் வச்சுட்டு பன்னீர்செல்வம் அப்பையிலேருந்து உடச்சு விட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வாங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அது வேலைக்காகாமல் போயிடுச்சு. அதுதான் இன்னைக்கு கூவத்தூர்ல வந்து பெரிய இதுவாகவே நடந்தது. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்போ இந்த டைத்தில் இந்த நியூஸ் கிளம்பணுங்கிறதுக்கான பின்புலம் என்ன? இல்லை அது அதாவது 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் ராஜு வந்து ஒரு விஷயத்தை வெங்கடாச்சலத்தை மையப்படுத்தி இந்த குற்றச்சாட்டை மையமாக வச்சு தான் அவர் சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டார். அதே நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. நான் வந்து அந்த நோக்கத்தில் வந்து நான் வந்து த்ரிஷா இங்கே வந்தாங்கன்னு சொல்ல, த்ரிஷா வேணும் அங்கே வேணும்னா 100 பேர் இருக்கும்போது 100 நடிகளை தனக்கு விருப்பமான நடிகளை சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க. அதுக்காக எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்கிற ஒரு அபத்தமான ஒரு கருத்தாக பரவி இருக்குது அப்படிங்கிற இருந்துச்சு. அதுக்கு அவர் ராஜுமே வருத்தம் சொல்லியிருக்காரு. நான் இது மாதிரி வந்து என்னோட தவறுதலாக பொருள் கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உண்மையிலே நடந்திருந்தது என்னன்னா, இந்த இன்சிடென்ட்கெல்லாம் அப்புறம் எல்லார் கையிலையும் பணம் இருந்துச்சுங்க. எல்லார் கையிலும் 2 கோடி 3 கோடி 5 கோடி பணம் இருந்தது. தங்களுக்கு விருப்பப்பட்டவங்களோட யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், யார் தவிர்க்க முடியாது. ஆனால் கூவத்தூர்ல நடந்துச்சாங்கிறது தான் நம்ம பேசக்கூடிய விஷயம். நீங்கள் வெளியில் தனிப்பட்ட முறையில் யாரோட வேணால் எங்கே எப்படி சுற்றுனாங்க, யாரோட கும்மாலம் போட்டாங்கன்னு தேவை கிடையாது விஷயம் இல்லை. கூவத்தூரில் அது நடக்கல. ராஜு வந்து பேசுனது வந்து அன்னைக்கு சூழ்நிலையில் எடப்பாடிக்கு நெருக்கமாக இருந்தார் வெங்கடாச்சலம். அதுக்கப்புறம் அந்த ஆட்சியோட 4 ஆண்டுகளை வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிட்டார் எடப்பாடியை வச்சு. அந்தோட உள்கட்சி காழ்ப்புணர்ச்சிக்காக வந்து த்ரிஷா நயன்தாரான்னு சொல்லி இப்போ கொளுத்தி போட்டால் தான் அவளை வெடிச்சு போய் நின்று இப்போ போய் நின்றுட்டு இருக்கு. கருணாசி பேரை தேவையெல்லாம் முட்டிவிட்டு அவர் போய் பக்கத்து பங்களால் இருந்தவரை போய் அவர் தான் திரைத்துறை இருந்தாருன்னா அவர் கட்சி ஆட்களோட தான் இன்னைக்கு சந்திச்சாங்க. நட்போட்டத்தில் அவருக்கு வேண்டிய நடிகர்கள் யாராவது வந்திருந்தாங்கன்னா அவருக்கு கேஷுவலாக வந்துட்டு வெளியே போயிட்டு இருந்தார். ஏன்னா அவர் வந்து அதிமுக எம்எல்ஏ கிடையாது இல்லையா. அவர் தனியாக ஒரு அதிமுக சின்னத்தில் இருந்தாலும் தனியாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அவர் தம்மி முன்சாரி, தனியரசு இவங்கெல்லாம். ஸோ அந்த டீம் எல்லாம் தனியாக இருந்தாங்க. இதுதான் நடந்த விஷயமே கூவத்தூர் விஷயத்தில். விவகாரத்தை வந்து நீ திசை திரும்பி 8 வருஷம் கழிச்சு அந்த நிலைமை இப்படி மாறி இருந்திருக்கு, ஒரு கிழமை மாறி இருக்கு. அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை கூறிய மிக்க நன்றி. நன்றி.